12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3ல முதல் கொஸ்டின் பின்வரும் வரையறுத்த தொகையிடலின் மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 இன்டகரல் 3 to 4 dx by x ஸ்கொயர் மைனஸ் 4. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டகரல் dx by x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு 1/2a log x மைனஸ் a by x plus aன்னு இருக்கு. ஏக்கு பதிலாக இந்த கணக்கில் என்ன இருக்குன்னா 4 அப்படிங்கிறத 2 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். 3 to 4 dx by x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர்னு மாற்றிப்போம். அந்த ஃபார்முலாவோட வடிவத்தில் வந்துடுச்சு. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்குது. ஃபார்முலாவில் பிரதியிடுங்க. 1/2a ஏக்கு பதிலாக 2 log x மைனஸ் a x மைனஸ் 2 by x plus 2 அப்படின்னு இருக்கு. சி அப்படிங்கிறது நமக்கு லிமிட் கொடுக்கலன்னா தான் சி சேர்க்கணும். கணக்கில் லிமிட் கொடுத்துருக்காங்க 3லேருந்து 4 வரைக்கும் எல்லைகள். 1/4 2 × 2 4. முதல்ல என்ன செய்ய போகிறோம்? log 4 எக்ஸுக்கு பதிலாக 4 கொடுத்தா 4 மைனஸ் 2 by 4 + 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்க போகிறோம். log எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் 2 by 3 + 2 ஈக்குவல் டு 1/4 log 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 4 2 6 2/6 மைனஸ் log 3 மைனஸ் 2 1 3 + 2 5 ஈக்குவல் டு 1/4 log m மைனஸ் log n. நமக்கு ஃபார்முலா log m/n என்ன செய்வோம்? log m மைனஸ் log n எழுதுவோம்ல. இங்கே log m மைனஸ் log n இருக்கு. நம்ம என்னவா செய்யணும்? இந்த ஃபார்முலா log m/n log m அப்படிங்கிறது 6 by n nங்கிறது 1/5. அதாவது 1/4 log 2/6 இன்ட்டு தலைகளை போட்டு பெருக்கிறப்ப 5/1 வரும். ஈக்குவல் டு 1/4 log அதுக்கு முன்னாடி இந்த 2க்கும் 6க்கும் அடித்தோம்னா 3 வருமா? 5/3 i ஈக்குவல் டு இதுதான் நமக்கு தேவையான சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். ஓகே. பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3ல 1வது கணக்கில் சப்டிவிஷன் 2 இன்டகரல் dx by x ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்போம். i ஈக்குவல் டு -1 to 1 dx by x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் இந்த 5 என்ன செய்கிறோம்? 1 + 4ன்னு பிரிச்சுப்போம். 1 + 4 ஈக்குவல் டு -1லேருந்து +1 dx by இங்கே இருக்கிற x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்னு இருக்குல்ல, அது எதோட விரிவுனா x + 1 ஹோல் ஸ்கொயர். இதை விரிவு பண்ணோம்னா இந்த 3 உறுப்புகள் வரும். ப்ளஸ் 4 இருக்குல்ல, 4 என்ன செய்யலாம்? 2 ஸ்கொயர்னு மாற்றிப்போம். இது எதுக்காக அப்படின்னா இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இந்த dx by x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னு வந்தால் அதுக்கு ஃபார்முலா 1/a tan inverse of x/a + c. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? x + 1. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்குது. அவ்வளோதான். இப்போ எழுதுங்க. ஆன்சர் என்ன வரும்? 1/a ஏக்கு பதிலாக 2 tan inverse of x/a எக்ஸுக்கு பதிலாக x + 1 ஏக்கு பதிலாக 2. அவ்வளோதான். லிமிட்டு மேலே இருக்கிற லிமிட்டு +1 கீழே இருக்கிறது -1. எல்லைகளை பிரதியிட்டோம்னா மதிப்பு முடிஞ்சு போயிடுச்சு. 1/2 அப்படியே இருக்கட்டும். முதல்ல 1 கொடுக்குறோம். tan inverse of எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 1 1 + 1 2 2/2 என்ன வரும்? 1ன்னு வரும். மைனஸ் tan inverse of
-1, எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தா -1 + 1 0, அதனால் 0ன்னு வந்துடும். = 1/2 tan inverse ஆஃப் 1ன்னு டேனோட எந்த மதிப்புக்கு வரும்னா tan 45க்கு வரும். tan 45 வந்து tan π/4ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் tan inverse ஆஃப் 0 அப்படிங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும்னா tan 0க்கு வரும். கடைசியா I = 1/2 × π/4, இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது π/8. இதுதான் சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர். ஓகே. 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3ல் சப்டிவிஷன் 3 0 to 1 √(1 - x/1 + x)ஓட தொகை மதிப்பு கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே கணக்கில் இருக்கிற எக்ஸை வந்து sin t அப்படின்னு பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு கொடுக்க போகிறோம், sin t. எக்ஸுக்கு sin tன்னு கொடுத்தோம்னா இதை வகைப்படுத்தினா என்ன வரும், dx = cos t × dt. dxக்கு cos t dt. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், 1 - x/1 + xன்னு இருக்குல்ல, அதை வந்து 1 - sin t, xக்கு பதிலாக sin t /1 + sin t அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் 1 - sin t / 1 + sin t இன்ட்டு இதோட கான்ஜுகேட் இணையன், இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ், 1 + sin t இருக்கிறதுனால 1 - sin t /1 - sin t ஆல் பெருக்கிறோம். பெருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, கீழே வந்து a + b a - b. அப்போ a + b a - bனா ஃபார்முலா a² - b², 1² - sin² வரும். 1² 1 தான், -sin²t. மேலே 1 - sin t 1 - sin t ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 1 - sin t-யோட ஸ்கொயர். ஏன்னா 2 தடவை ஒரே உறுப்பு வந்ததுனால பெருக்குனா ஹோல் ஸ்கொயர். இதுக்கு அடுத்ததா 1 - sin t² வகுத்தல் 1 - sin² என்ன வரும்னா cos² வரும்ல, அப்போ cos² t. இது எதோட மதிப்புனா 1 - x/1 + x-ஓட மதிப்பு. நமக்கு தேவை வந்து இதுக்கு ரூட் மதிப்பு தான் வேணும். எது, √1 - x/1 + x தான் வேணும். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இந்த பக்கம் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் கேன்சல் ஆகும்ல, அப்போ என்ன வரும், 1 - sin t /cos t அப்படின்னு ரெண்டுத்துலேயும் ஹோல் ஸ்கொயர் போயிடுது ரூட்டுக்கு பதிலாக, கீழே இருக்கிற cos²லையும் ரூட்டுக்கு பதிலாக அந்த ஸ்கொயர் போயிடுது. மீதி இருக்கிறது இது மட்டும்தான். கணக்குப்படி இன்டகரல் √1 - x/1 + x dx = இன்டகரல் 1 - sin t /cos t. எதுக்கு பதிலாக இது, இந்த ரூட்டு உறுப்பு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இது dx இருக்குல்ல, dxக்கு பதிலாக நம்ம ஆரம்பத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா, dxக்கு பதிலாக என்ன இருக்குது, cos t dtன்னு இருக்குது. அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். dxக்கு பதிலாக cos t × dt. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்டகரல் cos t கேன்சல் ஆகிடுது, 1 - sin t × dtன்னு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இது லிமிட்டு, மேல் எல்லை கீழ் எல்லை இருக்குல்ல, அதுலேயும் ஒரு மாற்றம் செய்யணும். என்ன அப்படின்னா, கணக்கில் கொடுத்துருக்கிறது எக்ஸுக்கு 2 எல்லை மதிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு வந்து ஒன்று வந்து 0, இன்னொன்று 1. எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 1 1 1 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸை என்னவா மாற்றிட்டோம், sin t-யாக மாற்றிட்டோம்ல, அப்போ நம்ம இங்கேயும் மாற்றி ஆகணும். எப்படி, x = sin t-ன்னு மாற்றிருக்கோம் இல்லையா.
அப்போ டீக்கு லிமிட் என்ன வரும்னு பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னா இந்த இடத்துல ஜீரோ கொடுக்குறோம். சைன் டி சீக்குவல் டு ஜீரோன்னு வரும். இந்த எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ தானே இருக்குது. ஜீரோங்கிறது சைனோட எந்த மதிப்புக்கு வரும்னா சைன் ஜீரோ ஜீரோ. சைனு கேன்சல் பண்ணிட்டா டி சீக்குவல் டு என்ன வருது? ஜீரோ வருது. அப்போ ஜீரோ. அடுத்தது அதே எக்ஸுக்கு இன்னொரு மதிப்பு என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக 1. எக்ஸ் சீக்குவல் டு 1 அப்படின்னா டி சீக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1ங்கிறது சைனோட எந்த மதிப்புக்கு வரும்னா சைன் 90னா π/2. அப்போ சைன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா 90ன்னு வரும் அல்லது π/2ன்னு வரும். இதுதான் லிமிட்டு. இப்போ 0 to 1ங்கிற லிமிட்டு என்னவா மாறிட்டு 0 to 1ன்னு இருந்த லிமிட்டு 0 to π/2ன்னு மாறிடுச்சு. 0 to π/2. இப்போ தொகை பண்ணி அந்த மதிப்பை எடுத்து எழுதினோம்னா அதான் ஆன்சர். 1 × dt தொகைப்படுத்தினா டி மைனஸ் சைன் டிக்கு என்ன ஆகும்னா தொகைப்படுத்தினா மைனஸ் காஸ் டி வரும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் காஸ் டின்னு வரும். லிமிட் வந்து என்னென்னா 0லேருந்து π/2 வரைக்கும் சீக்குவல் டு டிக்கு பதிலாக π/2 காஸ் π/2. இது அப்பர் லிமிட் மைனஸ் அடுத்தது லோயர் லிமிட் 0 கொடுக்க போகிறோம். டிக்கு பதிலாக 0 ப்ளஸ் காஸ் டிக்கு பதிலாக 0 சீக்குவல் டு π/2. காஸ் 90ஓட மதிப்பு 0 மைனஸ் 0 காஸ் 0ஓட மதிப்பு 1. என்ன வருது? π/2. இதில் இந்த மைனஸ் 1 இங்கே இருக்கு. இதுதான் நமக்கு தேவையான சப்டிவிஷன் 3ஓட ஆன்சர். ஓகே. 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3ல் சப்டிவிஷன் 4. முதல்ல நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். எதுன்னா சைன் 2xக்கு என்ன ஃபார்முலா? முக்கோணவியல் ஃபார்முலா, திரிகோணமிதி ஃபார்முலா. 2 sin x cos xன்னு வரும் இல்லையா? சைன் 2xக்கு 2 sin x cos x. எக்ஸுக்கு பதிலாக x/2ன்னு போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக x/2. எங்கெங்கே எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் x/2ன்னு மாற்றிக்கிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகிடுது. நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சைன் எக்ஸ் 2 போயிடுச்சுன்னா சைன் எக்ஸ் தானே வரும். சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 2 sin x/2 cos x/2 அப்படின்னு வருது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது cos 2x ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் x மைனஸ் 1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக x/2, எக்ஸ் வர இடத்துல x/2ன்னு கொடுக்குறோம். இந்த 2 கேன்சல் ஆகிடுது. cos xன்னு கிடைக்கும். cos x ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் x/2 மைனஸ் 1. இது ஒரு ஃபார்முலா. நமக்கு 2 ரிசல்ட் கிடைக்குது இல்லை? இந்த 2 ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கணக்குக்கு போவோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஐஸ் ஈக்குவல் டு 0 to π/2 e⁻x. இங்கே உள்ளார இருக்கிறதுல 1 ப்ளஸ் sin xன்னு இருக்கா? sin xக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 2 sin x/2 cos x/2 அப்படின்னு எழுதலாம். வகுத்தல் 1 ப்ளஸ் cos xன்னு இருக்கு. cos xக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் x/2 மைனஸ் 1 இன்ட்டு dx. கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதியாச்சு. ஈக்குவல் டு 0 to π/2 e⁻x. இந்த 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்?
2 cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. 1/2 cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 2 sin எக்ஸ் பை 2 cos எக்ஸ் பை 2 வகுத்தல் 2 cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2 வெளியில் dx. தனித்தனியாக ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஈக்குவல் டு 0 to π/2 e பவர் எக்ஸ். இந்த 1/2ங்கிறது அப்படியே இருக்கட்டும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1/cos ஸ்கொயர் அப்படிங்கிறது எதோட மதிப்பு அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ஓட மதிப்பு. ப்ளஸ் 2 போயிடும். காசு ஒரு காசு கேன்சல் ஆகிடும். மிச்சம் ஒரு சைன், கீழே ஒரு காஸ். சைன் பை காசுங்கிறது என்னென்னா tan எக்ஸ் பை 2 இன்ட்டு வெளியில் என்ன இருக்குது, dx இருக்குது. ஈக்குவல் டு இன்டகரல் 0 π/2. இங்கே இருக்கிற உறுப்புக்கு பதிலாக எப்படி எழுதலாம்னா d ஆஃப் e பவர் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ் பை 2ன்னு எழுதலாம். e பவர் எக்ஸ் tan எக்ஸ் பை 2 இருக்குல்ல, இதை வகைப்படுத்துகிறோம். டிஃப்ரென்சியேஷன் d ஆஃப் இதை வகைப்படுத்தினோம்னா இது கிடைக்குது. இங்கே இருக்கிறது அப்படியே கிடைக்குது வகைப்படுத்தினா. எப்படி e பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு tan எக்ஸ் பை 2 வகைப்படுத்தினா என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. அப்புறம் அந்த எக்ஸ் பை 2க்கு ஒரு 1/2. மொதல் உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை வகைப்படுத்தியாச்சு. ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பு என்ன, tan எக்ஸ் பை 2. அதை அப்படியே வச்சுக்கிட்டு e பவர் எக்ஸை வகைப்படுத்தினா e பவர் எக்ஸ் தான். கரெக்டாக இருக்கு இல்லையா? அதனால் இதை d ஆஃப் e பவர் எக்ஸ் tan எக்ஸ் பை 2ன்னு எழுதலாம். அடுத்தது இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் தொகை மற்றும் வகை ஒன்றுக்கு ஒன்று தலைகீழ், இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நமக்கு எது மட்டும்தான் வரும் அப்படின்னா e பவர் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ் பை 2ன்னு வரும். லிமிட் என்னன்னா 0லேருந்து ஆரம்பித்து π/2. இதில் அப்படியே பிரதியிட வேண்டியதுதான். எக்ஸுக்கு பதிலாக முதல்ல π/2 e பவர் π/2 tan எக்ஸுக்கு பதிலாக π/2. ஏற்கனவே கீழே ஒரு 2 இருக்குது. முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் 0 கொடுக்க போகிறோம். e பவர் 0 tan 0/2 0 தான். ஈக்குவல் டு e பவர் π/2 tan π/4 tan π/4 மைனஸ் e பவர் 0 1 tan 0 0. இதை சுருக்கணும்னா என்ன வரும்னா e பவர் π/2ங்கிறது e பவர் π/2 தான். tan π/4ங்கிறது tan 45. tan 45ஓட மதிப்பு 1 மைனஸ் 1 × 0 0. அதை விட்டுடலாம். இப்போ கடைசியாக நமக்கு என்ன இருக்கு, ஈக்குவல் டு e பவர் π/2 அப்படிங்கிறது தான் கணக்கில் கொடுத்துருக்கிற தொகையோட மதிப்பு. அவ்வளோதான். ஓகே. பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3 சப்டிவிஷன் 5. இதில் கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த தொகையிடல் மதிப்பை கொஞ்சம் சுருக்கிப்போம். அதில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணிப்போம். ரூட் ஆஃப் காஸ் தீட்டா, இந்த சைன் பவர் 3ன்னு இருக்குல்ல, அதை என்ன செய்கிறோம், சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, அப்புறமேலுக்கு ஒரு டி தீட்டா அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் சைன் கியூபை. அடுத்தது இன்டகரல் ரூட் காஸ் தீட்டா, சைன் ஸ்கொயர் என்ன செய்கிறோம், 1 - காஸ் ஸ்கொயர். சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே, இன்ட்டு சைன் தீட்டா டி தீட்டா. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், பிரதியிடல் முறை. பிரதியிடல் முறையில் நம்ம டி ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு எடுத்துப்போம். டீங்கிறது காஸ் தீட்டா. டீயை வகைப்படுத்தினோம்னா டிடி, காஸ் தீட்டா வகைப்படுத்தினா மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா. மைனஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். மைனஸ் டிடி ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இது அப்படியே இருக்கட்டும்.
அடுத்தது அந்த லிமிட் இருக்குல்ல, எல்லை, 2 எல்லை மதிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். என்ன அப்படின்னா, இப்போ தீட்டாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தீட்டாவுக்கு 2 எல்லை, ஒன்று வந்து 0, இன்னொரு எல்லை என்னன்னா π/2. இந்த தீட்டாவை நம்ம என்னவா மாற்றிருக்கோம்னா டீயா மாற்றிருக்கோம் இல்லையா. இப்போ தீட்டாவுக்கு பதிலாக 0, தீட்டா வர இடத்துல 0 கொடுப்போம். காஸ் 0, காஸ் 0 எவ்வளவு? 1. டி ஈக்குவல் டு 1. 0 கொடுக்குறப்ப, தீட்டாவுக்கு 0 கொடுக்குறப்ப டீக்கு மதிப்பு 1ன்னு வருது. அதே போல் தீட்டாவுக்கு π/2, π/2னா 90. தீட்டாவுக்கு வந்து 90 கொடுத்தோம்னா டி ஈக்குவல் டு காஸ் 90ன்னு வரும். காஸ் 90ஓட மதிப்பு என்னன்னா 0. 0 to π/2ன்னு இருந்த இந்த லிமிட்டு இப்போ நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அப்படியே தலைகீழாக மாறிடும். 0 to 1ங்கிறது, 0 to π/2ங்கிறது 1லேருந்து 0, 1லேருந்து 0ன்னு மாறிடுது. இப்போ லிமிட் வந்து என்ன ஆகும்னா 1 to 0. இது வரைக்கும் இருந்தது 0லேருந்து π/2ன்னு இருந்தது. அந்த 0 to π/2ங்கிறது என்னவா மாறிட்டு 1லேருந்து 0, 1, 0 இருக்கிற இடத்துல 1, 0 இருந்த இடத்துல 1, π/2 90, 90 இருந்த இடத்துல 0, π/2 இருந்த இடத்துல 0. இப்போ அப்படியே பிரதிவிடுவோம். ரூட் ஆஃப் காஸ் தீட்டாங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துருக்கிறோம், டி, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், அதாவது டி ஸ்கொயர். முடிஞ்சுதா? அப்புறம் சைன் தீட்டா டி தீட்டான்னு இருக்கு. சைன் தீட்டா டி தீட்டாவோட மதிப்பு என்ன வருதுன்னா மைனஸ் டிடின்னு இருக்கு. இதை சுருக்கணும்னா நமக்கு தேவையான மதிப்பு கிடைச்சிடும். ஈக்குவல் டு 1 to 0 ரூட் டீனா என்ன அர்த்தம்னா டீயோட பவரில் 1/2 இருக்கிறதா அர்த்தம். அந்த டீயோட பவரில் 1/2 உள்ளார கொண்டு போகிறோம். ரூட் டி பவர் 1/2 இன்ட்டு 1 டி பவர் 1/2 மைனஸ் டி பவர் 1/2 இன்ட்டு டி ஸ்கொயரை பெருக்கும்போது டி ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 அப்படின்னு வரும். இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு டிடி. ஓகே, அடுத்தது ஈக்குவல் டு 1 to 0, இந்த மைனஸ் அப்படியே வெளியில் எடுத்துட்டோம். டி பவர் 1/2 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும், மைனஸ் டி பவர் 2 + 1/2, மீசிமா வந்து 2 எடுத்துப்போம். ஒருக்க பெருக்குன்னா 2 2 4, 4 1 5, 5/2ன்னு வரும். இன்ட்டு டிடி ஈக்குவல் டு, இப்போ தொகை மதிப்பை கண்டுபிடிச்சி எழுதினோம்னா டி பவர் 1/2க்கு என்ன வரும்? டி பவர் 1/2 ப்ளஸ் 1 வகுத்தல் 1/2 ப்ளஸ் 1 மைனஸ் இதுக்கு டி பவர் 5/2 ப்ளஸ் 1 வகுத்தல் 5/2 ப்ளஸ் 1. லிமிட் என்ன? 1லேருந்து 0 வரைக்கும். ஈக்குவல் டு மைனஸ் டீயோட அடுக்கில் 1 ப்ளஸ் அரை, அதாவது மீசி 2 எடுத்துக்கிட்டோம்னா குறுக்க பெருக்குன்னா என்ன வரும்? 2 + 1 3, 3/2 வகுத்தல் 3/2 மைனஸ் அதே போல் இதுக்கு டீயோட அடுக்கில் என்ன வரும்? மீசி 2 எடுத்துக்கிட்டோம்னா குறுக்க பெருக்குன்னா 5 + 2, 7/2 வகுத்தல் 7/2, 1லேருந்து 0 வரைக்கும். ஈக்குவல் டு மைனஸ் வகுத்தல் இருக்கிற தலைகளை போட்டு பெருக்கிறப்ப 2/3ன்னு வந்துடும். டீயோட அடுக்கில் 3/2 மைனஸ் இதை 2/7ன்னு தலைகளை போட்டு பெருக்கலாம். டீயோட பவரில் 7/2, லிமிட்டு 1 to 0. இப்போ மதிப்பை பிரதிக்கிட்டா என்ன வரும் பாருங்க, 2/3 அப்படியே இருக்கும். முதல்ல அப்பர் லிமிட்டு 0 கொடுக்க போகிறோம். 0 கொடுக்குறப்ப டி இருக்கிறதுனால டிக்கு 0 கொடுத்தா 0 பவர் எது வந்தாலும் 0 தான். 0 இன்ட்டு இந்த உறுப்பு 0, இந்த உறுப்பும் 0. அப்போ மொத்தத்தில் முதல்ல இந்த 0 கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய விடை 0 தான். மைனஸ் இப்போ 1 கொடுக்க போகிறோம். டிக்கு பதிலாக 1, டிக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1ஓட பவர் எது வந்தாலும் 1 தான்.
அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த நம்பரை மட்டும் எழுதினா போதும். 2/3 2/7 ஈக்குவல் டு, இதை சுருக்கணும்னா என்ன வரும்? மைனஸ், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த ரெண்டுத்துக்கு மீசியமை 3 7 21 எடுத்துகிட்டு குறுக்க பெருக்கிறோம். 2 7 14 மைனஸ் 3 2 6. 14ல் 6 கழிச்சிட்டோம்னா மீதி 8 வரும். 8/21 அப்படிங்கிறது தான் இந்த தொகையோட மதிப்பு, சப்டிவிஷன் 5ஓட மதிப்பு. ஓகே. பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3ல் சப்டிவிஷன் 6 முதல் கொஸ்டின்ல இந்த கணக்கில் கொடுத்துருக்கிறது 1 - x² / 1 + x² dx. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? tan t அப்படின்னு பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக tan t. அப்போ இதை வகைப்படுத்தினா என்ன வரும்? dx = tan t-யை வகைப்படுத்தினோம்னா sec² t × dtன்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே வரும் I = 1 - xக்கு பதிலாக tan, அதனால x² tan². 1 - tan² t / 1 + tan² t அதோட ஹோல் ஸ்கொயர். அப்புறம் dx இருக்கு. dxக்கு பதிலாக என்ன இருக்கு? sec² t dtன்னு இருக்கு. = 1 - tan² t வகுத்தல், எல்லாம் கவனிச்சிங்க, நமக்கு தெரியும் 1 + tan²ங்கிறது sec². அப்போ sec² t அதோட ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு sec² t dt அப்படின்னு வருது. = இன்டகிரல் 1 - tan² t வகுத்தல் ஒரு sec²ம் ஒரு sec²ம் கேன்சல் ஆகி மீதி கீழே ஒரு sec² t மட்டும் இருக்கும் இன்ட்டு dt. அடுத்தது இன்டகிரல் இந்த 1 - tan² t / sec² t-யை ரெண்டாக பிரிப்போம். 1/sec² t அப்படின்னா 1/sec² cos² t மைனஸ் tan² sec²ன்னு வரும். tan² அப்படிங்கிறது என்ன? sin² cos², sin² t / cos² tன்னு வரும். அப்புறம் அந்த sec², 1/sec²ங்கிறது எது? cos². இதுக்கெல்லாம் சேர்த்து வெளியில் dt. இன்டகிரல் cos² t மைனஸ் இந்த cos² போயிடும், பேலன்ஸு sin² t இன்ட்டு dt அப்படின்னு இருக்கு. இந்த எல்லை மதிப்பு இருக்கு இல்லையா, அதையும் மாற்றிடும். எல்லை மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, நமக்கு 2 எல்லை மதிப்பு இருக்கு. அதாவது எக்ஸு அப்படிங்கிறதுக்கு 2 மதிப்பு. ஒன்று கணக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே என்னன்னா 1 0, எக்ஸுக்கு ஒரு மதிப்பு 0, இன்னொரு மதிப்பு என்னன்னா 1. அதை ரெண்டுத்தையும் எழுதிட்டோம். இப்போ நம்ம அதை என்னவா மாற்ற போகிறோம்? டீக்கு மாற்ற போகிறோம். டீக்கு அந்த எல்லை மதிப்பு எப்படி வரும்? ஏன்னா x = tan t-ன்னு இருக்கு இல்லையா, முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 0, இந்த இடத்துல 0 கொடுத்தா tan t = 0. tan t அப்படிங்கிறது 0ன்னு வரும். 0ங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும்னா tan 0க்கு வரும். tan கேன்சல் ஆகிடுனா t = 0 ஒரு மதிப்பு. அடுத்தது 1, எதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா tan t = 1ன்னு வரும். 1ங்கிறது tan எந்த மதிப்புனா tan 45ஓட மதிப்பு 1. tan 45, டேனும் கேன்சல் ஆகிட்டா t = 45ன்னு வரும். 45ங்கிறத எப்படி எழுதலாம்? π/4ன்னு எழுதலாம். இப்போ லிமிட் என்ன ஆகிட்டு 0 to 1ன்னு இருந்தது இல்லையா, அது 0லேருந்து π/4ன்னு மாறிடுச்சு. லிமிட்டு இப்போ வேற மாதிரி மாறிட்டு
ஜீரோவிலேருந்து ஆரம்பித்து π/4 ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/4 காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயருங்கிறது எதனுடைய ஃபார்முலா அப்படின்னா காஸ் 2t அப்படிங்கிறதோட ஃபார்முலா தான் காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டி. நமக்கு தெரிஞ்சு காஸ் ஸ்கொயருக்கு காஸ் 2 தீட்டாவுக்கு என்னென்ன வரும்? காஸ் 2 தீட்டாவுக்கு ஃபார்முலா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா வரும், 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 வரும். இதுதானே நமக்கு தெரியும். இதில் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்னென்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருந்தாலும் அது எதோட ஃபார்முலானா காஸ் 2 தீட்டாவோட ஃபார்முலா. இங்கே அதுதான் இருக்குது. காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டீன்னு இருக்குது. அதை காஸ் 2tன்னு மாற்றிக்கிறோம். இப்போ ஈஸியாக இதை தொகைப்படுத்திடலாம். காசுக்கு என்ன வரும்னா சைன் 2tன்னு வரும். இந்த 2tயில் வர 2 வகுத்தலில் வந்துடும். லிமிட் 0விலேருந்து π/4 வரைக்கும் ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். சைன் முதல்ல அப்பர் லிமிட் மேல் எல்லை கொடுக்குறோம். டீக்கு பதிலாக π/4 2 × π/4 மைனஸ் அடுத்தது லோயர் லிமிட்டு 0 கொடுக்குறப்ப சைன் 0 ஈக்குவல் டு 1/2 சைன் இதுக்கு அடிச்சிட்டோம்னா π/2 சைன் 0 அதை விட்டுடலாம். 1/2 π/2னா 90. சைன் 90ஓட மதிப்பு என்னன்னா 1. அப்போ 1/2 × 1 என்ன வரப்போகுது? 1/2 தான் வரப்போகுது. அப்போ நம்ம தேவையான தொகை மதிப்பு என்னன்னா 1/2. அவ்வளோதான். ஓகே.